ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது விபாசனா தியான மையம் சென்னை திருமுடிவாக்கத்தில் அமைந்துள்ளது. இதற்கு தம்ம சேது என்ற பெயர் உண்டு. வாருங்கள், உள்ளே எவ்வாறு தியானம் கற்பிக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு தெளிவாக தெரிந்து கொள்வோம். அன்பர்களே, வாருங்கள். விபாசனா தியான மையத்திற்கு உங்களை அன்புடன் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். விபாசனா இந்தியாவின் மிக பழமையான தியான முறைகளில் ஒன்றாகும். விபாசனா என்றால் உள்ளதை உள்ளபடி உணர்தல் என்று பொருள். நேரடி அனுபவத்தின் மூலம் ஒருவன் உண்மையை அறிவதே அவனை தூய்மைப்படுத்தும் வழிமுறையாகும். சாதி மத முரண்பாடின்றி எவராலும் எவ்விடத்திலும் எந்த நேரத்திலும் சுதந்திரமாக கடைபிடிக்க இயல்வதுடன் அனைவருக்கும் சமமாக நன்மை பயக்கின்றது விபாசனா. விபாசனா என்பது மனித மனத்தின் எதிர்மறை பண்புகளான வெறுப்பு, பேராசை, அறியாமை ஆகியவற்றிலிருந்து தனி மனிதனை விடுவிக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும். தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நலம் பயக்கும் தன்னம்பிக்கை மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் அற்புத பயிற்சியாகும். அடிமனத்தின் மிகவும் ஆழமான பகுதிகளில் உட்சென்று அங்கு பதிந்து கிடக்கும் மனப்பாங்குகளை அளிப்பது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்ளவே இந்த 10 நாட்கள் என்பதும் மிகவும் குறைவான காலமே. தனிமையில் தொடர்ந்து பயிற்சி செய்வதே இப்பயிற்சி முறையினுடைய வெற்றியின் இரகசியமாகும். ஒவ்வொரு மாணவரும் முழுமையாக 10 நாட்களும் முகாமிலேயே தங்கியிருக்க வேண்டும். இத்துடன் பிற விதிமுறைகளையும் கவனமாக படித்து தீர்மானம் செய்ய வேண்டும். இக்கட்டுப்பாடுகளை உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நினைப்பவர்கள் மட்டுமே இப்பயிற்சியில் சேர விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் வெப்சைட் பகுதிகளை நாங்கள் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் தருகிறோம். அதை பின்பு பார்த்து கொள்ளவும். ஒழுக்க விதிகள். பஞ்சசீலம். விபாசனா பயிற்சியில் பங்கு கொள்ளும் யாவரும் பின்வரும் பஞ்சசீலங்களை வலுவாது கடைபிடிக்க வேண்டும். உயிர்களை கொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பாலியல் செயல்களில் ஈடுபடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. விபாசனா தியானம் ஒரு அபூர்வமான தியானமாகும். மாணவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். மாணவர்கள் புனிதமான மௌனத்தை பயிற்சியின் ஆரம்ப நாள் முதல் 10ஆம் நாள் காலை 10 மணி வரை கடைபிடிக்க வேண்டும். புனிதமான மௌனம் என்பது மனம், மொழி மற்றும் மெய் அமைதியுற்று இருப்பதாகும். தம்பதிகளாக வருபவர்கள் இருபாலரும் பிரிந்திருப்பதை இம்மையத்தில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது திருமணமான ஆகாத தம்பதியர் தனித்தனி பயிற்சிகளில் பங்கு கொள்வதே விரும்பத்தக்கது. இங்கு ஆண்களுக்கு தனியான அறைகள் ஒதுக்கப்படும். பெண்களுக்கும் அதுபோலவே தனியான அறைகள் ஒதுக்கி தரப்படும். இதற்கென தனி ஆசிரியர்கள் அங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மையத்திற்கு கொண்டு வரக்கூடாத பொருட்கள் சில உண்டு. அவை தாயத்துக்கள், ஜபமாலைகள், மந்திரச்சரடுகள், நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள், போதைப் பொருட்கள். உண்பதற்கு தாங்களுக்கு பிஸ்கட் போன்றவைகளை எடுத்து வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கு கடை வசதிகள் இல்லாமையால் மாணவர்கள் அவர்களுடைய தேவைக்கான சோப்பு, பற்பசை, கொசுவர்த்திகள், டார்ச் விளக்கு ஆகியவற்றை கொண்டு வந்து விட வேண்டும். புகைப்பிடிப்பதையோ புகையிலை சுவைப்பதையோ இம்மையத்தில் அனுமதிப்பது இல்லை. இம்மையமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏற்ப மாணவர்கள் கண் தூய்மை. மாணவர்கள் பொது அறைகளில் வசிக்கவும் செயலாற்றும் வேண்டுதலால் அவர்கள் நாள்தோறும் குளித்து அவர்கள் உடைகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவங்க உடையை அவங்களே அங்கே துவைச்சிக்கணும். சுத்தமாக காய போடுறதுக்கு இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு நம்ம வீடியோவிலே பல இடத்துல காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் தம்மா ஹால். அதாவது மெயின் தம்மா மையம் இதுதான். இதுக்குள்ளே தான் போய் மெடிடேஷன் பண்ணுற இடம். மிகவும் அற்புதமான ஒரு இடமா தூய்மையாக வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். காட்ட முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். இடத்த பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா எல்லா இடமும் பக்காவாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் தான். அதாவது ஆரிய மௌனம்னு சொல்லுவாங்க. ஆரியம்னா என்னென்னா பழங்காலத்தில் பாலி மொழியில் பரிபூரண சுத்தமான அமைதி, நோபல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டீச்சர்ஸ் ரெசிடென்ஸ். அங்கே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, தியானம் எடுக்கிறாங்களே கிளாஸு, அவங்க தங்குகிற இடம். அவங்களுக்கு தனி இடம். அவங்க அமைதியான முறையில் அங்கே தனியாக உட்காந்துக்கணும். நமக்கும் இங்கே தனித்தனியான ரூம்கள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுதான் நம்ம தம்ம ஹாலுக்கு போகிற இடம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டயத்தில் வாக்கிங் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாக நம்ம தியானம்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போய் இந்த விபாசனா தியானத்தை கற்றுக்கணும். அது நம்மளுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான தியான முறை இதுவாகும். விபாசனா
இருக்கிற தியான வகையிலேயே மிகவும் உன்னதமானது. இதை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது நம்ம ஒவ்வொருத்தரும் தங்குறதுக்கான தனித்தனி அறைகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி ரூமு. நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் தங்கணும். ஆனால் 2 பேர் தங்குறதுக்கான இடம் உள்ளே இருக்குது. பட் தனித்தனியாக தான் தங்க அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அப்போ தான் தனிமை வந்து முக்கியங்கிறத உணர்த்துறதுக்காண்டி தான். மௌனம் வந்து ரொம்ப கடைபிடிக்கணுங்கிறது தான். இப்போ நம்ம வந்து இந்த கேண்டீன் இருக்கு இல்லையா, நமக்கு அங்கே சாப்பாடு என்ன மாதிரி கொடுக்குறாங்க, இந்த கேண்டீன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகலாம் வாங்க. உணவு. இந்த மையத்தில் வழங்கப்படும் எளிமையான சைவ உணவை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைவ உணவை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு தான். இந்த பார்த்திங்கன்னா இங்கே விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க. தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் எழுதி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி டைனிங் ஹால் உள்ளே போகும்போது முன்னாடியே உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் பெருசாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உள்ளே ஒவ்வொருத்தருக்கும் முதல் நாளே தட்டு கொடுத்துருவாங்க. அந்த தட்டுக்கள் இருக்கு இல்லையா, 10 நாளைக்கு நம்ம அந்த தட்டுக்களை தான் பயன்படுத்துகிறோம். அந்த தட்டு வந்து நம்மளே சாப்பிட்டு கையெல்லாம் அலம்பும்போது தட்டு, ஸ்பூனு, டம்ளரு எல்லாமே நம்ம கொடுக்குற ஒரு 4 விதமான பாத்திரங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நீட்டாக அலம்பி வச்சிடணும். இதுதான் நம்மளுடைய கேண்டீன் ஹாலு. பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே எய்த்தாப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. அவங்க சாப்பாட்டை மட்டும் முடிஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு அதை அலம்பி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வரணும். இந்த 10 நாளில் நீங்கள் என்ன எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. முதல் நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் உங்களுக்கு வந்துடும். அது பாருங்கள், ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தனித்தனியாக இருக்கும். யாரும் போட மாட்டாங்க. நமக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்மளே எடுத்துக்க சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரர் கூட இங்கே வந்து தம்மசத்தில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆர்வமாக படித்தாங்க எல்லாருமே. இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டுட்டு அவங்க ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்ட தட்டை அங்கேயே கழுவி திருப்பி மூடி வச்சுட்டு வரணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா. இது முதல் நாளுங்கிறதுனால, அதாவது பிஃபோர் உள்ள அந்த என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் மீட் பண்ணதுனால இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வயசானவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே 20 வயசுக்கு மேலே, 21 வயசுலேருந்து 75-80 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விபாசனா கற்றுக்கலாம். இதில் வந்து மொழி, மதம், ஜாதி, இனம் எதுவுமே தடை கிடையாது. எல்லா மனிதருக்கும் பொதுவானது இந்த தம்மம். தம்மம்னா தர்மம். விபாசனா தர்மம் அனைவருக்கும் பயிற்றுவிக்கப்படுகிறது. இங்கே வந்து எந்த மத சம்பந்தமான அடையாளங்களோ எதுவுமே இங்கே தேவையில்லைங்க. யார் வேணாலும் வரலாம். ஸோ இங்கே மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுங்கிறத அழகாக உணர்த்துகிறாங்க. அதே மாதிரி அங்கே சமய நூல், விபாசனா தியானம் குறித்த நூல்கள் மற்றும் பேப்பரு ஏதாவது உள்ளே எடுத்துகிட்டு போகிறது அப்படி அலோடுனா சுத்தமாக கிடையாது. அங்கே போயிட்டு நம்ம எந்த ஒரு பேப்பரையும் படிக்க முடியாது, எந்த ஒரு புக்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியாது. கொண்டு வந்தாலும் வாங்கி அங்கே வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து ஆசிரியர்கள் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் உள்ளே போகும்போது ஃபுல் செக்குடு தான். உங்கள் செல்ஃபோனெல்லாம் நீங்கள் வெளியிலே சரண்டர் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் தம்ம சேதுவோடைய முக்கியமான என்ட்ரன்ஸு. இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து விபாசனா தியானத்தோட இறுதி நாட்களில் உள்ளே போய் தனிமை அறை நம்ம கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ரூமையும் அதுக்குள்ளே பூட்டிடுவோம். அந்த அறையில் தான் நம்ம வந்து விபாசனா தியானம் பண்ணுவோம். இதில் வந்து டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 100லேருந்து 120 பேர் வரைக்கும் ஒரு 10 நாள் கேம்புக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 60 ஆண்களும் 60 பெண்களும் கலந்துக்கிற மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கேமரா, செல்ஃபோனு, லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பு, சார்ஜரு, நம்மள்ட்ட ஏதாவது புக்ஸ் இருந்தால் புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு நமக்கு அந்த நம்பரை கொடுத்துருவாங்க. நம்ம வெளியில் வர அன்றைக்கி தான் திருப்பி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம விதிமுறைகள் போட்டிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு இதை தான் நீங்கள் படிக்கலாம். வேறு பேப்பரோ புக்ஸோ படிக்க முடியாது. இந்த விதிமுறைகள்லாம் நீங்கள் அழகாக படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி அங்கே அருமையான செடி கொடிகள், அற்புதமான பூ வகைகள், இப்படி எங்கே பார்த்தாலும் பசுமை, எங்கே பார்த்தாலும் இனிமை, கண்களாக காட்சியாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு புது உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னடா அதிகமாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. 10 நாள் உங்கள் கையில் செல்லு கிடையாது, உங்கள் கையில் பேப்பர் கிடையாது, ஒரு புக்கு கிடையாது, டிவி கிடையாது, பொது உலக தொடர்பே இல்லாமல் உங்களை லாக் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. எப்படி தெரியுமா? அமைதியான சூழ்நிலை, வித்தியாசமான எண்ணங்கள், உங்களுடைய மைண்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இங்கே யார் யார் மெயினாக போகணுன்னு அவசியம் தெரிஞ்சுங்க. அதிகமாக துணத்தணும்னு பேசுகிற மக்கள்,
டென்ஷன் உள்ள பார்ட்டி, லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க இல்லையா அவங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தானாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மனவியாதிகள், மனநோய்கள், மன அழுத்தம், இந்த மாதிரி மனசு சம்பந்தமான உடல் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள், சுகர் பேஷண்ட்டு, இவங்கெல்லாம் போனால் நோயெல்லாம் இந்த 10 நாள்லே காணாமல் போயிடுங்க. இது வந்து நான் பொய் சொல்லலை, உண்மையான விஷயம். அதெல்லாம் நீங்கள் போய் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உள்ளவங்க 10 நாள் உங்களுக்கு லைஃப்பில் 10 நாள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. அந்த 10 நாளை நீங்கள் இழந்தீங்களோ அதை நீங்கள் 100 நாளைக்கு மேலே உங்களுக்கு லைஃப் கிஃப்டாக கிடைச்ச மாதிரி நீங்கள் உணர்வீங்க. அதுக்கப்புறம் இந்த தியானத்தை விடாமல் தொடர்ந்து நம்ம வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். அங்கே 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்வோம், ஆனால் நம்ம இங்கே வீட்டில் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 1 மணி நேரமும், சாயந்தரம் 6 மணிக்கு 1 மணி நேரமும் செஞ்சுட்டு நைட்டு படுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா அந்த நாள் இனிய நாளாக அமையுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இதே ஒன்று தான் நான் சொல்லுவேன். இந்த பாருங்கள், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு அப்படி ரைட்டில் போனீங்கனாலே உள்ளே தியான மண்டபம் வந்துடும். இது வந்து ஆண்களுக்கானது. அதே ரைட் சைடில் போய் பார்த்தோம்னா இல்லை பெண்களுக்கானது இருக்குது. இந்த ஆண்களுக்கானதில் நம்ம கரெக்டான டயத்துக்கு பெல் அடிச்சிடுவாங்க. காலைல 4 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்ருவாங்க. அரை மணி நேரம் நீங்கள் கடன்னு ஓடி போய் குளிச்சுட்டு அப்படியே டாய்லெட் பாத்ரூம்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 4:30க்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து நீங்கள் தியான மண்டபத்தில் உட்காந்தே ஆகணும். இல்லாட்டி அடிக்கடி பெல் அடிக்க வந்துடுவாங்க. உங்கள் ரூமு தேடி வந்து பெல் வரும், வந்து அடிப்பாங்க. கடன்னு அடித்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடுங்க. ஸோ அனைவரும் போய்ட்டு நம்ம 10 நாள் தியான மண்டபத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வீங்க. ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவீங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சென்னையில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 5 இடத்துல இருக்குது. சென்னையில் பல்லாவரத்துக்கு அருகில் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ அந்தந்த ஏரியா மக்கள் இதை அவசியம் போய் பார்த்து கற்றுக்கங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும், அனைவருக்கும் ஷேர் செய்யவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.